இந்த சூரியன் செங்குத்து நேர்கோடுக்கு வந்து விழுவுற சித்திரை மாதத்தில் 90 டிகிரி நேர் குத்துக்கு விழுவுறதுல வந்துங்க வெப்பக்கதிர்கள் அதிகமாக இருக்கும். அதிகமான ஈரப்பதம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து அதிகமான வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. வெப்பத்தை கூட இழுக்கும். அந்த பகுதியில் வெப்பக்கதிர்கள் கூட இழுக்கவும் ஈரப்பதம் கூடி அடிக்கும் பொழுது அந்த இடம் புழுக்கத்தினுடைய உச்சத்துக்கு போகும். அப்போ வந்து உங்களுக்கு நீர் சத்தை உறிஞ்சும். ஸோ 24 தான். அப்புறம் நீங்கள் 28 போனால் தாங்கக்கூடிய சக்தி, 28 38 மேலாண்மை பண்ணிக்கூடிய சக்தி, 38க்கு மேலே போனால் தாங்காது. 38க்கு மேலே நம்ம போகிறோம். இன்னையிலிருந்து உங்களுக்கு நேற்றுலேருந்து அக்னி வந்துடுச்சு. 4ஆம் தேதி 25ஆம் தேதி வரணும். இந்த வர்ற மே 25 வரணும். மேகம் வானமண்டலத்தில் இப்போ மேலே மொத போன மேகங்கள் இருக்கு பாருங்க. ஆமாம், அதெல்லாம் ஐஸாக மாறுது. மேலே அப்பர் அட்மாஸ்பியர், அதாவது மேல் வானமண்டலத்தில் ஐஸாக மாறுது. அந்த 12 மணியிலேருந்து உச்சிக்கு போவோம். கிராஃபு அதனுடைய புள்ளி வரம் உச்சிக்கு போவோம். அப்புறம் 3 மணிக்கு பிற்பாடு கொஞ்சம் குறையும். இந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்மளை வந்து எல்லா வழியும் நம்ம மேலாண்மை பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் துல்லியமாக கணக்கிட்டு சொன்னால் தான் அது வானிலை. வானிலையே வந்து ஏமாற்றுகிற ஒரு நிலை வந்தால் அதுக்கு பேர் தான் வந்து நியூ நார்மல். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், புதுசாக ஒன்று இந்த கோடையில் நியூ நார்மல்ன்ட்டு ஒன்று பேர் வச்சுருக்காங்க. என்ன சார் அது? சார், நியூ நார்மல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த வந்து ஒரு 60 ஆண்டுகளில் வந்து கோடை வெப்பத்தை நம்ம கணக்கிட்டுக்கிட்டே வரோம். அந்த கோடை வெப்பத்தில் இந்த வருஷம் வெப்பம் வந்து பூமத்திய ரேகை சுற்றிலும், நம்ம நாடும் பூமத்திய ரேகை சுற்றிலும் இருக்கு. ஆமாம். இந்த பூமத்திய ரேகை சுற்றிலும் வந்து ஒரு உஷ்ணத்தினுடைய அளவும் ஈரப்பத அளவும் மாறி வந்து ஒரு புதுவிதமான உஷ்ணத்தை கொடுக்குது. இந்த உஷ்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிராபிக்கல் பூமத்திய ரேகை சுற்றி உள்ளதில் நம்முடைய தென்னிந்திய பகுதிகளில் இந்த வருஷம் வந்து ஒரு 38 டிகிரி சராசரி இப்போ போயிட்டுருக்கு. 38 டிகிரி. 100 டிகிரி. ஆமாம். இரவு நேரங்களில் வந்து ஒரு 26 27 டிகிரி போகும். இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சூரியன் செங்குத்து நேர்கோடுக்கு வந்து விழுவுற சித்திரை மாதத்தில் 90 டிகிரி நேர் குத்துக்கு விழுவுறதுல வந்துங்க வெப்பக்கதிர்கள் அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து வானிலை அறிக்கையில் சொல்லலை. நம்ம தமிழர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 60 வருடமாக பிரிச்சிருக்காங்க வருஷத்தை. தமிழுக்கு வந்து ஒரு 60 வருஷத்துக்கு பிற்பாடு இன்னொரு புது அதே வருஷம் தான் வரும். இப்போ இந்த வருஷம் விஸ்வாவசுங்கிற வருஷம், இன்னும் 60 வருஷம் கழித்து விஸ்வாவசு வரும். இதுதான் நம்ம தமிழர்களது. அப்போ என்ன அவங்க என்னன்னா, விஸ்வாவசுன்னா இந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆதி தமிழர்கள் அவர்களை வந்து அது அப்படியே இந்த காலம் வரணும். அந்த வெப்பக்கதிர்கள் வந்து உங்களுக்கு அதை கத்திரி வெயில்னு வச்சாங்க. கத்திரி வெயில்னு வச்சாங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணி அக்னி நட்சத்திரம்னு சொன்னாங்க. இதுதான் கத்திரி வெயில்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கத்திரி பூ திடீர்னு தான் பூக்கும். அது பூக்கிறது தெரியாது, காய்க்கிறது தெரியாது. கத்திரி அவ்வளோ சேகமாக கத்திரிக்காய். அதனால தான் கத்திரி பூனா அந்த திடீர்னு வரும். அந்த ஒரு 24 நாள் அடிக்கும் திருப்பி அது போயிடும். அதனால தான் அந்த கத்திரி வெயில்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கத்திரி கொழும்பாங்க இதுமாங்க. அந்த கத்திரி வெயிலுங்கிறது திடீர்னு பூக்கிற மாதிரி சடனாக வரும். ஒரு 25 நாளைக்கு தான் இருக்கும். 25 நாளைக்கு கழிச்சு காயாயிடும். கத்திரி பூவுக்கு தான் அந்த கணக்கு. கத்திரிக்காய் பூ. அதை வச்சு தான். ஆமாம், அதை ஆன்செஸ்டர்ஸ் கணக்கு பண்ணி கத்திரிக்கு பூ வந்து எப்படி ஒரு 25-20 நாளுக்குள்ளே காயாக்கிடுதோ அதே மாதிரி தான் இது அப்படின்னு கத்திரி வெயில்னு ஒரு நார்மல்சி பண்ணாங்க. நார்மல்சி அது பேர் பொதுவாக நடக்கிற நடைமுறை. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொதுவாக நடக்கிற நடைமுறையில் பயங்கர மாற்றம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, வானிலையாளர்களுக்கு வந்து நீங்கள் திணற விடுவீங்கள. நீங்கள் ஏதாவது நடக்குதுன்னு இப்படி சொல்லி அது நடக்காமல் போனால், இல்லை உஷ்ணம் குறைய போகுது அப்படின்னா கூடி போச்சுன்னா, இல்லை கூடுதல்னா குறைஞ்சி போச்சுன்னா நீங்கள் விவாதம் கொண்டு வருவீங்களே. நார்மலை தாண்டி வரும் விவாதம். அப்போ அதை பார்த்தாங்க. இதுக்கு ஏதாவது நம்ம சொன்னோம்னா வம்பு, இதை நியூ நார்மல் எல்லாம் பேஸ் பண்ணீங்க, இதெல்லாம் சந்திச்சிங்கன்ட்டாங்க. இது வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு புதுசு. இந்த புதுசை நீங்கள் அனுபவிச்சிங்க. சரி, இது இந்தியாவுக்கு மாத்திரமா? இல்லை, வேர்ல்டு வேர்ல்டு வந்து நியூ நார்மல். டிராபிக்கல் கண்ட்ரீஸில், அதாவது பூமத்திய ரேகை சுற்றிலும் ஒட்டி இருக்கு, இதெல்லாம் நியூ நார்மல். அந்த நியூ நார்மல் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அச்சத்தின் பயம் தான் எல்லாருக்கும். சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு ஆய்வில் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம். அது சில நேரங்கள் நடக்காமல் போனால் நம்மளை போட்டு அந்த புது வழியில் வர்றவங்கன்னா உங்களை போட்டு நம்மளை வந்து படாப்படுத்திடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து உலகளாவிய
நிபுணர்களும் ஆய்வாளர்களும் ரொம்ப இப்போல்லாம் கேர்ஃபுல்லாக காயின் வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி வந்தது தான் இந்த நியூ நார்மல். தப்பிக்கிறது கிடையாது. கணக்கிட முடியலையே, கணக்கு முடியாமல் வந்து நான் அக்யூரேஷன் சொல்லி கணக்கு கூடி போச்சு குறைஞ்சி போச்சுன்னா எங்கள் மேலே வருத்தம் வரும். இல்லை அப்போனா இயற்கை ஒரு புதுதான ஒரு வியூகத்தை சந்திக்கிறது, ஒரு உங்களுக்கு கொடுக்கறது. உலகம் வந்து இப்போ நீங்கள் இங்கே கூட இருக்குன்னா நம்ம ஏன் இந்த டிராபிக்கலில் வான் பண்ணுறாங்கன்னா, டிராபிக்கலில் வந்து உங்களுக்கு பேரிடர் கூட இந்த உஷ்ணம் அதிகமான ஈரப்பதம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து அதிகமான வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. வெப்பத்தை கூட இழுக்கும். அந்த பகுதியில் வெப்பக்கதிர்கள் கூட இழுக்கவும் ஈரப்பதம் கூடி அடிக்கும் பொழுது அந்த இடம் புழுக்கத்தினுடைய உச்சத்துக்கு போகும். அப்போ வந்து உங்களுக்கு நீர் சத்தை உறிஞ்சும். மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கோ இல்லை பாலூட்டிகளுக்கோ எது வேறு மிருகங்கள் இருக்கோ நீர் சத்தை பயங்கரமாக அந்த 25 நாள் உறிஞ்சும். இதை மூதாதையர் கணக்கு பண்ணி தான் கத்திரி வெயில் ஜாக்கிரதையாக இருங்கண்ணா. அந்த கத்திரி வெயிலை என்ன மேனேஜ் பண்ணும்? அந்த காலத்தில் உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா அருமையான தமிழர்கள். அவர்கள் நாகரிகம் வந்து ஊருக்கு தண்ணீர் பந்தல், ஊரினுடைய முகப்பில் எல்லையில் ஒவ்வொரு ஊர். அந்த காலத்தில் பயணிகள் நடந்து தானே போகணும். இல்லைனா வந்து உங்களுக்கு கோவேரி கழுதை, இல்லைனா மாட்டு வண்டி, இல்லைனா நடை, இதில் தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுமைதாங்கின்னு வச்சுருப்பாங்க. சுமையை வந்து இறக்கி அந்த சுமைதாங்கியில் வச்சுட்டு கல்லில் ஒரு கல் உயரம் வச்சுருப்பாங்க. சுமைதாங்கிலாம் இன்றைக்கி வரலாறுலாம் போச்சு. சுமைதாங்கிலெல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துல மரத்தடியில் வந்து உங்களுக்கு தண்ணீர் பந்தல் இருக்கும். எல்லாருக்கும் வந்து நீரால் இந்த மோர், இல்லைனா பானகம்னா வெல்லம், எலுமிச்சம்பழம், ஏலக்காய். அருமையான ஒரு இது 3மே மருந்து. வெல்லம், ஏலக்காய், எலுமிச்சம்பழம். இது வந்து உங்களுக்கு அண்டாவாக கலக்கி ஊரில் புது சொத்தில் வந்து எல்லா கிராமமும் தர்மமான இருந்த கிராமம். எந்த கிராமமும் அன்னைக்கு நீதி நெறியோடு வாழ்ந்த கிராமம். அன்னைக்கு ஊருக்கு தண்ணி பந்தல். அப்புறம் வந்து சம்மரில் பசிப்பட்டினி வரும். அதற்காக அன்னைக்கொடி ஏற்றுதல்னால் ஒரு காவி இதில் வந்து ஒரு அன்னக்கொடி ஏற்றிருப்பாங்க. இந்த ஊரில் அன்னக்கொடி ஏற்றிட்டாங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் எப்போ அங்கே சாப்பிட்டுக்கலாம். நீர் குட்டை அங்கங்கே குளங்களை வெட்டி அங்கங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கு குளங்கள் வெட்டி ஏகப்பட்ட குளங்கள். ஊருக்கு 2 குளம் இருக்கும். முதல்ல என்ட்ரன்ஸில் ஒரு குளம் இருக்கும். அந்த பக்கம் இருந்து வர்றவங்களுக்கு ஒரு குளம், இந்த பக்கம் இருந்து வர்றவங்களுக்கு குளம். 2 பக்கம் வழித்தடங்கள் இருக்கும், 2 பக்கமும் குளங்கள் இருக்கும். இந்த குளங்கள் நீர் ஓடைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. தண்ணீர் பந்தல் அழிஞ்சு போச்சு, பானகம் அழிஞ்சு போச்சு, அன்னக்கொடி அழிஞ்சு அன்னக்கொடி இல்லை. அன்னக்கொடினா என்னென்னு தெரியாது. அதனால் வந்து அந்த காலத்தில் அன்னக்கொடி ஏற்றுதல்ங்கிறது ஒரு பிரச்சனை தெரியும் சார். அதே தெரியாது சார் யாருக்கும். இப்போல்லாம் ஸ்டெம் செல் வந்துருச்சு. அதனால் நீங்கள் தொப்புள் கொடி தேவையில்லை. அந்த ஒரு கொடி இருந்தால் 9 இர்பானுக்கு தெரியும். ஒரு கோடிக்கு ஒரு கோடி யூடியூபர் இர்பானுக்கு தெரியும். அதனால் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து இது அன்னக்கொடியிலேருந்து எல்லாம் வரலாறுகள் மறைத்தாலும் இந்த உஷ்ணத்தை எப்படி மேலாண்மை பண்ணுங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து இது நியூ நார்மல். இப்போ நியூ நார்மலுக்கு வந்துட்டோம். அப்போ என்ன அப்படிங்கன்னா 4 டிகிரி கூடுதலாக இருக்குங்கிறாங்க. குறைஞ்சது சராசரி. அதாவது நியூ நார்மலுக்கு முன்ன இருந்த கத்திரியில இது அதை விட 4 டிகிரி முன்னாடி வந்து கத்திரி வெயிலில் வந்து 2.8 தான் இருந்தது. இப்போ வந்து இன்னும் கூட கூடுதலான ஒரு வெப்பத்தை இந்த வருஷம் கொடுக்குது. அப்போ 4 டிகிரி சராசரினா அவங்களுக்கு மேலே 8 டிகிரி இருக்கும், இன்னொரு இடத்துல 6 டிகிரி இருக்கும். இந்த 2 சராசரி பண்ணி தான் 4 டிகிரிங்கிறோம். இப்போ இந்த 4 டிகிரிக்கு வந்து நம்ம சராசரியாக நம்ம எல்லாரும் போய் அதை மோதி ஆகணும் இந்த வருஷம். அப்போனா அந்த 38ங்கிறது 42க்கு போகும். 42. அப்போ 42ங்கிறது சராசரி. ஒருவேளை 46க்கும் போகலாம், 40க்கும் வரலாம். 46 டிகிரி மதுரை மாவட்ட பகுதியில் வருங்கிற மாதிரி எங்களுக்கு தரவு கிடைக்குது. எப்படி எதுக்குன்னு செய்யுது? அதுங்க ஈரப்பதமும் உஷ்ணம் அதிகமான உலர் காற்று வங்கக்கடல்ந்து வருது. உலர் காற்று வந்து அங்கே வந்து அந்த இடத்துல உள்ள ஈரப்பதத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே புளிக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ வந்து அந்த இடத்துல புழுக்க மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே உங்களுக்கு வெப்பத்தினுடைய உச்ச கதிர் போகும். அந்த நேரத்தில் தாங்க முடியாத பிரச்சனை இருக்கும். சார் எனக்கு ஒரு நார்மல் பாடி தாங்குற உஷ்ணமே 28 டிகிரி. அப்படி இருப்ப இப்போ 46 44னா இல்லைங்க, தாங்க முடியாது. வெரி கம்ஃபர்ட் லெவலுங்கிறது 24 டிகிரி. 24 டிகிரி தான் ஹியூமன் கம்ஃபர்ட் லெவல். ஆமாம் சார். 28 போ 24 தான். அப்புறம் நீங்கள் 28லாம் போனால் தாங்கக்கூடிய சக்தி. 28லேருந்து 38 மேலாண்மை பண்ணிக்கூடிய சக்தி. 38க்கு மேலே போனால் தாங்காது. இப்போ 38க்கு மேலே நம்ம போகிறோம். இன்னையிலேருந்து உங்களுக்கு நேற்றுலேருந்து அக்னி வந்துருச்சு. 4ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரணும். இந்த வர்ற மே 25 வரலும் வந்து நம்ம பொறுத்து எல்லாரும் மேலாண்மை பண்ணி சிறப்புடன் வாழ வேண்டியதுதான். சார் இந்த மதுரைன்னு சொல்லுங்க, மதுரை ஒட்டி இருக்கிற இல்லைங்க, மதுரை ஜோன்னா மதுரை, திண்டுக்கல், அந்த பக்கம் வந்து உங்களுக்கு விருதுநகர், இந்தாண்ட அருப்புக்கோட்டை,
அப்படி இந்த நரிக்குடி இந்த பகுதிகளில் உள்ள ஒரு குறுகிய ஒரு 150 கிலோமீட்டருக்கு சுற்றிலும் உள்ள இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வரலாம். அப்புறம் நீங்கள் ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 110க்கு மேலே போயிடுமா சார்? 110. ஆமாம் சார், நீங்கள் 40 110க்கு மேலே தானே உங்களுக்கு உஷ்ணம் அதிகரிக்குங்கிறத தவிர்க்க முடியாத காலம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம் நமக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நமக்கு வந்து எப்படி போனாலும் வங்கக்கடல்ங்கிறது ஒரு எப்படி சார் நல்ல வருஷம்? இல்லைங்க, நல்லதோ கெட்டதோ கொடுக்கறது நமக்கு வங்கக்கடல் தான். ஆமாம் சார். இந்த வங்கக்கடல் என்னன்னா, இந்த வருஷம் எல்னினோங்கிற வருஷம் இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் வறட்சியாக இருக்கும். லானினோங்கிற பகுதி பசிபிக் கடலில் உள்ள மாற்றம், எல்னினோ லானினோன்னு, அந்த மாற்றங்கள் இல்லாமல் இந்த வருஷம் நியூட்ரல் வருஷம். அப்படின்னா உங்களுக்கு வறட்சியும் இல்லை, அதிக ஈரப்பதம் இல்லாமல் இல்லை, மிதமாக இருக்கும். அப்போ வங்கக்கடலிருந்து உங்களுக்கு ரொம்ப வறட்சியான காற்று வராது. அது ஒரு இந்த வருஷம் உள்ள ஒரு நமக்கு உள்ள நன்மை, லோக்கலாக இதுக்கு மட்டும்தான். இந்த தென் மாவட்டங்களில் உள்ள பகுதிக்கு ஆந்திரா, ஒரிசா, தமிழ்நாடு பகுதியில் கடற்கரை ஒட்டின மாவட்டங்களில் இல்லைன்னா இன்னும் உஷ்ணம் கூட இருக்கும். இந்த வருஷம் கடல் வந்து உங்களை காப்பாற்றிருச்சிருது. அதனால் அங்கேருந்து வந்த உலர் காற்று இருக்குது பாருங்கள், அதனுடைய தன்மை கம்மி. இப்போ வந்து இங்கே அடிக்கிற வெப்பத்துக்கும் ஈரப்பதத்துக்கும் தான். இன்னும் அந்த வங்கக்கடல்னும் வந்து உங்களுக்கு உலர்காற்று உலர்ந்த காற்று வந்தால், அது மாதிரி வந்தால் நியூ நார்மலாக அடுத்த வருஷம் நியூ நார்மலாக போகலாம். ஆமாம், அடுத்த வருஷம் நியூ நார்மல்னு போகலாம். அதான் இன்றைக்கி உள்ள பிரச்சனை. அதனால் இந்த ஆண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மேலே வங்கக்கடல் கருணையை காட்டிருக்கு. சார், இப்போ ஈரப்பதம் தண்ணியெலாம் இருக்குது, வெப்ப கதிர் வருது. அப்படி இருக்கிறப்ப வெப்பம் கம்மியாக தானே இருக்குது, அந்த தண்ணி இழுத்துங்கல்ல, நீங்கள் அதுக்கு அது எதிர்ப்பா சொல்கிறீங்க, அது அதிகமாகவும் சொல்கிறீங்க. எப்படி சார் அது? எப்பயுமே தண்ணி இருக்கிற சூரியனை, சூரிய பகவானெல்லாம் கும்பிட்டாங்கல்ல, தெய்வமாக கும்பிட்டாங்கல்ல சூரியனை. ஆமாம் சார். அவர் அங்கேருந்து வெப்பக்கதிரோடு வருவார். நமக்கு நேராக செங்குத்தாக இந்த மே மாதம் கிட்டக்க வந்து வரும்பொழுது, சூரிய ஒளி வரும்பொழுது, அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அடிக்கிற ஒளிக்கற்றைகள் வந்து தாகத்தோடு வரும். கீழே வந்து தாகங்கள் இருக்கிற இடத்துக்கு தண்ணி இருந்ததுன்னா டக்குன்னு தண்ணீரை எடுத்துக்கிட்டு அதை நீராவியாக கொடுத்து போயிடும். நீராவியை எடுத்துட்டா அந்த இடம் ஹீட் போயிடும். அது ஹீட் போக போக நீராவி குறைய 12 மணி 3 மணிக்கு கொஞ்சம் நீராவி குறையும் பொழுது உஷ்ணம் கூடுது பாருங்கள். அந்த நேரம் உள்ள உஷ்ண கதிர்கள் வந்து கூடுதலான கதிர்கள். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 மணி வரலும் ஒரு 35-36 டிகிரி வரலும் வருது வச்சுங்க. அப்படியே அந்த 38 டிகிரிக்கு ஏறும். 38, 40, 41, 40, 3 மணிக்கு 42 டிகிரி 42 உச்சத்துக்கு வரும். அப்போ வந்து நீர்ச்சத்தை உறிஞ்சக்கூடிய வேகத்துக்கு இல்லாத ஒளிக்கற்றைகள் கூட இருக்கும். அந்த நேரம் தான் டிஸ்கம்ஃபர்ட் லெவல். அப்புறம் நீங்கள் 12லேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போகக்கூடாது. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான். இந்த வருடம் நியூ நார்மலுங்கிறாங்க. புள்ளி விவரங்களை பார்க்கும்போதுங்க அந்த 12 மணி வரலும் நீங்கள் சொன்ன தாங்கக்கூடிய சக்திக்கு வரும். அந்த 38-39 டிகிரிக்கு வந்துடும். அந்த 12 to 3க்குள்ளே அப்படியே வேகமாக போய் 42 உச்சினுடைய அடிக்கும்போது அது வந்து நீர் சத்தை உறிஞ்சிற ஒளிக்கற்றைகளோட வேகமான ஒளிக்கற்றைகள். இப்போ நான் 1 கிலோ பிரியாணி தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலேயும் பிரியாணி சாப்பிட முடியாது. அப்போ நீர் சத்தை உறிஞ்சிற அளவுக்கு உள்ள ஒளிக்கற்றைகளுக்கு மட்டும் நீரை கொடுத்துரும். யார் நீரை கொடுப்பாங்கன்னா 2 பேர். ஒன்று ஏரி, குளம், குட்டைகள். அடுத்தது வந்து பச்சையம். எங்கெங்கே மரம் இருக்கிறதோ அவங்க வந்து நீர்நிலைகள் இல்லைன்னா, என்கிட்ட நீர் இருக்குப்பா நீ வாங்கிக்கன்னு பச்சையம் அவ்வளவும் இழுத்துக்கிட்டு அந்த ஒளிகளை இழுத்துக்கும், வானமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கும். ரெண்டையும் இழுத்து தான் குளுக்கோஸ் தயார் பண்ணுது. ஒரு மரம் குளுக்கோஸை தயார் பண்ணும்போது நீ எனக்கு உஷ்ணத்துலேருந்து என்னை காப்பாற்றுன்னு அதுக்கு நீராவி கொடுக்குது. ஆக தான் நீராவி குளிர்வாக இருக்கிறதுக்கு, மரத்துக்கடியில் குளிர்வாக இருக்கிறதுக்கு அந்த சூரியனுடைய தாகத்தை தீர்த்து அப்பா ஏழைகளை காப்பாற்றுப்பா எனக்கு அடியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பரம்பொருள் மரம் தான். ஸோ இப்போ வந்து தண்ணீர், ஈரப்பதம் சொல்கிறீங்க, இந்த வெப்பம் சொல்கிறீங்க, இது ரெண்டும் கலந்த பெரிய நோய் இதெல்லாம் உருவாகும் இல்லை சார்? இந்த வெப்பமும் அப்புறம் உங்களுக்கு சூழ்நிலை உருவாகும். வெப்பம் அந்த டிஸ்கம்ஃபர்ட் லெவலுக்கு தான் அந்த உங்களுக்கு அந்த ஈரப்பதம் சராசரியாக நமக்கு இன்றைய தேதிக்கு கடலோர மாவட்டங்களில் 67% இருக்கும். உள்பகுதியில் 40% இருக்கும். இந்த 67% உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல அந்த வறட்சி கூட போகுது பாருங்கள். உள் மாவட்டங்கள் அந்த வறட்சி போக ஈரப்பதம் கம்மியாக உஷ்ணத்தினுடைய தாக்கமும் கூட இருக்கும்பொழுது அங்கே வந்து வைரல் நோய்கள் கூட வரும். வைரல்னால் இன்றைக்கி வந்து வைரல் வந்துங்க அது ஒரு இன்றைக்கி என்னமோ கலியுகத்தில் இன்னமும் உங்களுக்கு என்னமோ போதாத காலம், நிறையா வைரஸ் வந்துருக்குது, கண்டுபிடிக்க முடியல. அதுதான் அப்போ கொரோனாவும் அப்படி தான், கண்டுபிடிக்க முடியாத வைரஸ். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பரிணாமத்தில் உள்ள செல்கள் இருக்காது. அதுக்கு பரிணாமம்னா உங்களுக்கு இவர் இப்படி தான் இருப்பார், இவரோட பிஹேவியர் இப்படி தான், இவர் இத்தனை நாள் செத்துருவாருங்கிற ஒரு டெரிவேட்டிவ் ஒரு நடப்பு இருக்கும்.
அந்த நடப்பு முடியாத கண்டுக்க முடியாத கொரோனா வைரஸ்லாம் ஆர்என்ஏங்கிறது மட்டும்தான். டிஎன்ஏ இருக்கணும், அதாவது பரிணாமத்துக்கு உள்ளான வந்து அணுக்கள் இருக்கணும். பரிணாமத்துக்கு உள்ளாமல் நான் எப்படி வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன், யாரை வேணாலும் ஒழிப்பேன், எங்கே வேணாலும் போய் படுத்துக்குவேன் அப்படிங்கிறது வந்து ஆர்என்ஏங்கிறது. அது அறிவியல். இப்போ நம்ம அதை சொல்ல டீட்டெயிலாக போக முடியாது. இந்த வைரஸ்லாம் வந்து வெறும் ஆர்என்ஏயோட வர வைரஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ கொரோனாவும் ஆர்என்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ். ஆமாம், அப்படின்னா நீங்கள் இப்போ வரப்போது ஆர்என்ஏ இல்லைங்க, இது வந்து டிஎன்ஏ வைரஸ். இது டிஎன்ஏ வைரஸ் தான். டிஎன்ஏ வைரஸ் ஷார்ட் லிவிங் வைரஸ்னு பேர். ஷார்ட் லிவிங்னாங்க குறுகிய காலத்துக்கு ஒரு 2 நாள் மூக்கை அடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே போய் எல்லாரும் ஒரு ஃபார்மசியில் போய் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு எடுத்திங்கன்னா பல லட்சம் பேர் ஃபார்மசியில் போய் ஒரு குரோசின் வாங்குறாங்க. ஆமாம், மருந்து கடைக்காரங்களும் ரொம்ப லாபம். ஏன்னா டாக்டர் மருந்து கடைக்கிட்ட கேட்டால் ஒரு குரோசின் போட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு படுத்துக்க. அது ஷார்ட் லிவிங் வைரஸ். அது படுத்துக்கிட்டு முதல் நாள் ஒரு மாதிரி வரும், அடுத்த நாள் சாயந்தரம் சரியாக போயிடும். அப்போட நீங்கள் இது நாங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிவிங் வைரஸ் வந்து இல்லைங்க வர வைரஸ் இல்லைங்க, அதுக்குன்னு ஜாகிரதை. டெம்பரேச்சர் வராமல் இருக்கிற மூக்கடைப்பு மட்டும் தான் பரவாயில்ல. டெம்பரேச்சர் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போயாகணும். நான் வந்து உஷ்ணத்தை பாடி உஷ்ணம் கூடுச்சுன்னா நீங்கள் போகக்கூடாது. சும்மா சாதாரண தும்மல் மூக்கடைப்பு ஒரு தலை தும்முன்னு இருக்குது, அதுக்கெல்லாம் போய் நீங்கள் ஒரு குரோசின் போட்டு இது பண்ணிக்கிறாங்க மக்களே. அது சேஃப் சைடாக பண்ணல, அது சரியாக போயிடும். அது ஷார்ட் லிவிங் தானே. நீங்கள் போடலனாலும் 2 நாள் தான் உயிரோடு இருக்கும். நீங்கள் இந்த சொல்கிறீங்க நார்மல் விட 4 to 6 டிகிரி அதிகமாக இருக்கும். இந்த வெப்பம் இந்த எப்போ சார் 4 டிகிரி சராசரியாக இருக்குண்ணே. 4 to 6 கூட போகலாம். ஆமாம், நகர்ப்புறங்களில் 4 டிகிரியை விட 2 டிகிரி கூட இருக்கும். ஏன்? அர்பன் ஹீட்னு பேர். அதாவதுங்க இங்கே வந்து நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம், கேஸ் யூஸ் பண்ணுறோம், ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, ஹேர் ட்ரையர் போடுறவங்க இருக்கான். ஐடி செக்டரில் போகிறோம், காலையில் குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் போடுறோம், அவ்வளோ ஹீட்டு வெளியே தரப்போம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பல்பொருள் யூஸ் பண்ணுறது நிறையா இருக்குது பாருங்கள். அந்த நமக்கு காஸ்மெட்டிக் அதுக்கு வீட்டு உபயோகப் பொருள்கள் வந்து ஹோம் அப்ளையன்சஸ்ங்கிற வீட்டு உபயோகப் பொருள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் சராசரி ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஹீட்டை வெளியே தள்ளுவாங்க. அப்போ அந்த ஹீட் வந்து அப்புறம் ஆட்டோமொபைல் ஹீட். இப்போ நீங்கள் என்ஜின் ஓடுதில்ல, உங்களுக்கு ஆட்டோ போகுது, ஆட்டோனுடைய மெஷின் ஓசன் உங்களுக்கு தெரியும். கார்பன் டை ஆக்சைடு இல்லைங்க, இல்லைங்க, அது வாயுக்கள் உமிழ்தல். அது இல்லாமல் அந்த என்ஜின் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தானே வருது. ஹீட்டு தானே என்ஜின், அதுக்கு தானே ரேடியேட்டர் போட்டிருக்கோம். அப்போ அதில் உள்ள ஹீட் இருக்குல்ல, அந்த ஹீட்டெல்லாம் எங்கே போகும்? என்ஜின் ஹீட்டு, எல்லா என்ஜின்களோட ஹீட் வெளியே சுற்றிட்டோம். அப்போ இதெல்லாம் ஹோம் அப்ளையன்ஸ், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நமக்கு வந்து உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள். அப்புறம் மழை காலங்கள்லையோ சாதாரண காலங்களில் நமக்கு தெரியாது. இப்போ கோடை வெயில் அடித்து நொறுக்கும் பொழுது இந்த வெப்பம் 2 டிகிரி கூடும்போது ஏற்கனவே 41 டிகிரி 42 டிகிரிக்கு வந்துட்டோம். கூடுதலாக 38 ஒரு 4 டிகிரி கூட வந்துட்டோம். இவங்க 2 டிகிரியை சேர்த்திங்கன்னா 46 போது தாங்க முடியாத நிலை. இந்த நிலை எப்போ உருவாகும் சார்? அதான் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மழை பெஞ்சது அதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு கோடை மழை வரும். ஆனால் அந்த கோடை மழையை நம்பியிருக்கலாம் நம்ம. ஏன்னா மழை காலமாக கரெக்டாக சொல்ல முடியாது. மேகத்தினுடைய அடர்த்தியை பொறுத்து கோடை மழை வரும். அந்த கோடை மழையில் என்ன டேஞ்சர்னு கேட்டிங்கன்னா, மேக வெடிப்பு எங்கேயாவது அடிக்கும், க்ளவுட் பஸ்ட் இருக்கும். சரி, அப்படி இல்லைன்னா மழை காலத்துல அது இல்லை மின்னல் இடி மின்னல் வர அன்னைக்கு தான் மேக வெடிப்பு. இது வெயில் காலத்தும் இது வெயில் காலத்தில் என்னன்னா இந்த கத்திரி வெயில் தான் டேஞ்சரானது. கோடை மழையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேகம் வான மண்டலத்தில் இப்போ மேலே மொத போன மேகங்கள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஐஸாக மாறிடும். மேலே அப்பர் அட்மாஸ்பியர், அதாவது மேல் வான மண்டலத்தில் ஐஸாக மாறிடும். கீழ் வான மண்டலத்தில் வந்து நீராவியாக தணிக்கும். அப்போ அந்த நீராவியாக இருக்கிறதுல வந்து அதில் வந்து அது 2 சக்தி இருக்குது. அதில் உங்களுக்கு அந்த சக்தியில் நமக்கு பனிகளாக மேலே படனோடனே அந்த நீராவிலேருந்து அது வந்து பனியாக இது ஐஸ் கட்டியாக மாறின உடனே அதிலிருந்து வந்து உள்ள எதிர்மறை சக்தி வெளியே வந்துடும். அது மைனஸ் அயன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள எதிர்மறை சக்தி இங்கே இருக்கிற ப்ளஸ் அயனிகளோடு சேர்ந்தா அது ஃபயர் மாதிரி ஆகும். அதுதான் வந்து மின்னல். அந்த மின்னல் வந்து அடித்தோன்னா அந்த மேகத்து கூட்டங்கள் வெடிச்சு நொறுக்கும். அதான் இடி. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இடி லேட்டாக வரும், மின்னல் சீக்கிரம் தெரியும். ஏன்னா மின்னல் இந்த லைட்டினுடைய வேகம் சீக்கிரம், அதனால வேகம் கம்மி. அதனால உங்களுக்கு அது ஒரு அரை நிமிஷம் தாண்டவாடி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கு இடி சத்தம் கேட்கும். அட் எ டைம் தான் 2 நடக்குது. மின்னல் இல்லாமல் அது புழக்காது. மின்னலுக்கு முன்னாடி இது வரணும், சவுண்டு வரணும், இடி. ஆனால் இடி வந்து அதனுடைய ட்ராவல் பண்ணுறது கம்மினால லேட்டாக வரும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வானமண்டலத்தில் உள்ள இந்த திடீர் மாற்றங்கள் பாருங்கள், அந்த ஐஸ் மேகத்துக்கும் கீழே உள்ள நீராவி மேகத்துக்குள்ள இது இருக்கு பாருங்கள், இது இப்போ மாறுபடும். எந்த இடத்துல எவுத்துல அடிக்கணும் நம்மளால் கணக்கிட முடியாது.
இது வந்து நியூ நார்மலோட கூட நார்மல். கோடைகால மழைங்கிறது எந்த இடத்துல துல்லியமாக பெய்யுன்னு செய்ய முடியாது. மேக வெடிப்போடு மேக வெடிப்புங்க ரொம்ப அடர்த்தி கூடுதலாக போனால் மேக வெடிப்பு. சார் நேற்று வந்த மாமணி மழை 100 டிகிரி இருந்து ஈவினிங் பார்த்தா அப்படி கரும் மேகமாக சூழ்ந்துச்சு. அதனால தான் சார் நேற்று வந்து நமக்கு யோகம் சார், நமக்கு சென்னை வாசிகளுக்கு கத்திரி வெயிலுங்கிறத வந்து தப்பிக்கிறதுக்கு நாளே வந்து அது என்ன இறைவனை வேண்டாங்களா இல்லை சாமி வேண்டாங்களா இல்லை இயற்கையை வேண்டாங்களா என்னன்னு தெரியாது. பட் நேற்று இயற்கை உதவி செஞ்சிருச்சு. ஆனால் அதனால தொடர்ந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்து கத்திரியும் பயங்கரமாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கறது இல்லைங்க. அது இப்போ நாளே இந்த மாதிரி கத்திரி மேக கூட்டம் வந்ததுனால இனிமேல் வந்து 25ஆம் தேதி வரலாம் ஆங்காங்கே இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஓரிரு நாட்கள் உஷ்ணத்தில் நம்ம தாங்கக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நியூ நார்மல் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல சார். இப்போ வந்து சிட்டியில் சொல்கிறீங்க நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம், அப்ளையன்ஸு மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அதை விட 6 டிகிரி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்பன்னா சென்னை வாழ தகுதியற்ற நகரமாக இருக்குமா? சென்னை வாழ தகுதியற்ற அதுக்கான இங்க இது இருக்குல்ல, சுத்தூர ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு, சுத்தூர வண்டி இது இருக்கு. இந்தியாவில அதிகமான வெஹிக்கிள் இங்கே தான் அதிகமாக யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இல்லாமல் காங்கிரீட் ஜங்கிள் இது வந்து வெறும் சிமெண்டாலான ஜங்கிள். வர்ற சூரியனை திருப்பி அனுப்புறது பூமியால் மட்டும்தான் திருப்பி அனுப்ப முடியும். இங்கே வந்து மண் கிடையாது, மண் இல்லை, காங்கிரீட் ஆகிட்டிங்க. அடி வாங்குகிற ஹீட் ஃபுல்லாக இங்கேயே தாக்கும். அதனால் வாங்குறது இங்கே காங்கிரீட் ஒரு பக்கம் எரிசக்திகள் ஒரு பக்கம், எல்லா வழியிலும் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் வந்து இந்த நகர்ப்புறம்னு இல்லை, பூமத்திய ரேகை சுற்றில் உள்ள நகர்ப்புறங்கள் எல்லாமே பேராபத்து தான். அறிவியல் மேலாண்மை தான். வாழ தகுதியற்ற இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஏசி கொடுத்துட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஏசி கொடுத்துட்டாங்கன்னா இல்லாதவங்க எங்க சார் போவான்? சரி, ஒருவேளை அறிவியல் மேலாண்மைக்கு வர்றோம். நாளைக்கு வந்து ஒரு ஏசி டெக்னாலஜி நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை எல்லாரும் வீட்டுக்கு ஏசி கொடுத்துருவாங்களா? நீங்க சொல்றது அப்படிதான். நியூ டெக்னாலஜி இருக்கு. நியூ டெக்னாலஜி வந்து அந்த சோலார் லைட்லயே ஏசியா மாத்துற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அப்படி நியூ டெக்னாலஜி வந்துருது. எங்களுக்கு தொழில்நுட்பம் கொண்டு வரோம்ல. அப்போ வந்து இதே எந்த ஒருத்தன் கெட்டவனா அவனை நல்லவனாக்கிறதுக்கு எங்களால் டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி சோலார் லைட் லோலாங்கன்னா, இப்போ சோலார் லைட்டுக்கும் நம்ம சோலார் பேனல் வந்துருச்சு. அதே பேனல்னு டெக்னாலஜின்னு ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸஸ்க்கு ஏசிக்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் உள்ளதே சோலாரில் போட்டுக்கிற மாதிரி டெக்னாலஜி நாளொரு மேனியும் பொழுதொரு மேனியும் தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் இந்த எலக்ட்ரிசிட்டி போடுறது ஒயரு கேர்லாம் இருக்காது. கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் எல்இடி வைஃபைலேயே ஒரு எல்இடி லைட் எரியும். சார் இப்போ வந்து மதுரை சுற்றி இருக்குள்ள அதிகமாகணும்னா அப்படின்னா அங்கே வாழறோம் என்னதான் சார் செய்ய? இல்லை சார், அது வந்து ஒரு டெம்பரவரி ஃபோர்காஸ்ட் தானே. உங்களுக்கு ஒருவேளை ஏறலாம். அது எதுக்கு நம்ம நல்லது சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் வந்து இதில் பதஷ்டப்படக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருக்கலாம் நம்மளை அறிவியல் ரீதியாக மேலாண்மை. அப்போ என்ன பண்ணுங்கன்னா 12 to 3 கொஞ்சம் உங்களை அவாய்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறோம். அந்த 12 மணியிலேருந்து உச்சிக்கு போவோம் கிராஃபு, அதனுடைய புள்ளி உரம் குச்சிக்கு போவோம். அப்புறம் 3 மணிக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்மளை வந்து எல்லா வழியும் நம்ம மேலாண் பண்ணிக்கணும். இப்போ அரசு உத்தியோகம் இருக்குது, உள்ளே அலுவலகத்துக்குள்ளேயே இருங்க. பொது தொழிலாளர் இருக்காங்களே, கட்டுமான பணியோ இல்லை பொதுவாக வேலை செய்கிறவர்களோ, ஸ்விக்கி போகிறவங்களோ, ஸ்விக்கின்னு பாவம் வெயிலில் போகிறாங்களே பிள்ளைகள்லாம், அவங்களோ இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி, நான் பாவம் டிராஃபிக்கில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் தொப்பியும் கூலிங் கிளாஸும் கொடுத்தாலும் நீர் சத்து கொடுத்தாலும் இப்போ தொப்பிலே ஏசி போட்டு வந்துருக்கு சார், கொடுத்துருக்காங்க சார். சார் எவ்வளோ தான் உடம்புக்கு ஃபுல்லாக ஏசி கொடுத்துருவீங்களா? இல்லை சார், தலைக்கு ஏசி கொடுத்துட்டீங்க, உடம்புக்கு சார் நீர் சத்தை உறிஞ்சிறது பாதத்திலிருந்து தலைவரில் உறிஞ்சும். எங்களுக்கு சார் எனக்கு கையில் போட்டுக்கிட்டோம் சார், க்ளவுஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் நீர் சத்து உறிஞ்சாது. அதுவும் வந்து புழுக்கத்தினால் ஒரு பாதிப்பு வரும்ல. அப்போனா நீங்கள் சொல்கிறது நீர் சத்து குறைய ரொம்ப அதிகமாகும்னா அப்போனா ஸ்ட்ரோக், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக், அது பேர் ஹீட் ஸ்ட்ரோக் தான். அதாவது என்ன, வெப்பத்தால் பாதிப்பு. அது என்னன்னா, அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னதே நம்மளால் நம்ம ஈரசக்தி கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு நீரை உறிஞ்சிடும். அப்போ அப்போ வெப்பத்தினுடைய தன்மையை ரொம்ப இழப்பு வரும். இழப்புனா மூச்சு இறைத்தல். அப்போனா ரோட்டில் போகிறவங்கன்னா அந்த டைமில் மூச்சு இறைத்தல். வீக்கராக இருக்கவங்க ஏஜ்டு பேபி குழந்தைகள் இவங்கெல்லாம் ஏஜ் இவங்களுக்குலாம் வந்து திணறல் வரும், மூச்சு திணறல். நீர் சத்து போனால் அடுத்து மூச்சு திணறல் தான். ஆமாம் சார், லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம பாடி கண்டிஷன் இல்லை, பாடி ஹார்ட்டு எல்லா ஃபங்க்ஷனும் சொல்ல காப்பாற்றிக்கன்னு சொல்கிறதானே வந்து உங்களுக்கு திணறல். எல்லா உறுப்புகளும் காப்பாற்றிக்க உடனேன்னு சொல்கிறேன். அப்போ ஸ்ட்ரோக் வராத டெத்து அதிகமாகும்ன்றீங்க இந்த இதில். சார் மேலாண்மை பண்ணிட்டு எதுக்கு வருது? நான் மேலாண்மை தானே சொல்கிறேன். நீங்கள்
ஒரு ஆனா நீங்க தான் சொல்றீங்க 4 டிகிரி 6 டிகிரி அதிகமாக. ஆமாம் சார், 6 டிகிரி வருது. இப்போ ஒருவேளை நீங்கள் அப்படியே வெயிலில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உயிர் மேலே ஆசை உள்ளவங்க நம்ம பாதுகாத்துக்கு தானே வேணும். சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுன்னா இந்த சேலம், வேலூர், கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் எப்பயுமே ஹீட் அதிகமாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆமாம். அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் சார் உங்களுக்கு வெள்ளூர் இந்த நார்மலாக உள்ள வெப்ப கதிர்கள் வந்து நான் உங்களுக்கு வெள்ளூரோ நான் இந்த பகுதி நாமக்கல், திருப்பூர் இதெல்லாம் முன்னாடி நார்மலாக உள்ள ஏரியா. இல்லை எப்பயுமே அதிகமாக வெப்பம் வந்து கோடை காலங்களில் காட்பாடி வெள்ளூர் அதிகமாக இருக்குது சார். ஆமாம், எப்பயுமே வெள்ளூர். ஆனால் இந்த வருடம் வந்து நியூ நார்மல். நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த வருஷம் ஏன் மதுரைக்கு வெப்பம் அதிகங்கிறேன், சம்பந்தம் இல்லாத மதுரையை சொல்கிறேன், திண்டுக்கலை சொல்கிறேன். ஒரு நியூ நார்மல் அதனுடைய வந்து உஷ்ணத்தினுடைய வேகமும் காற்றினுடைய வேகமும் ஈரப்பதனுடைய வேகம் எல்லாம் சேர்ந்து கணக்கிட போகுது. உங்களுக்கு சில தன்மைகள் மாறி அந்த இடத்துல உஷ்ணம் கூடலாம். அந்த கூடுற இடத்துல நம்ம மேலாண்மை செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கூடினால் அதை வந்து நம்ம வந்து ஒன்றுங்க ரொம்ப அதனால வந்து அச்சப்பட தேவையில்லை. இப்போ வந்து மேலாண்மை அச்சப்பட தேவையில்லை. அச்சப்பட வைக்கிறீங்களா சார்? இல்லை சார், நார்மல் விட பானகம் குடிங்க சார். நான் தமிழர்கள் நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடிச்ச பானகத்தை குடிச்சு நிழல்லே இருங்க சார். சார் அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் டைம் இல்லை சார். நீங்கள் சொல்கிறது இல்லை. இப்போ இப்படின்னா இப்படி நியூ நார்மலாக மேனேஜ் பண்ணிங்க. நியூ நார்மலாக மேனேஜ் பண்ணிங்க. கையில் துட்டு வாயில் தோசை எதாக இருந்தாலுங்க நியூ நார்மலுங்கிற இந்த புதுவிதமான மாற்றம் இருக்கு இல்லைங்களா, பருவநிலையில் மாற்றம் இருக்குது, உஷ்ண மாற்றம் இருக்குல்ல, இந்த புதுவிதமான உஷ்ணநிலை மாற்றத்துக்கு எச்சரிக்கை நாம் சொல்கிறோம். நீங்கள் எப்படினாலும் எச்சரிக்கை மேலாண்மை பண்ணிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் அப்படியே சொல்லிட்டு தப்பிச்சிடுறீங்களா சார்? அதான் சார் நியூ நார்மல். அதான் நியூ நார்மல். அப்போனா ஒரு வானிலை அறிக்கைகளில் துல்லியமாக கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் துல்லியமாக கணக்கிட்டு சொன்னாதான் அது வானிலை. வானிலையே வந்து ஏமாற்றுகிற ஒரு நிலை வந்தால் அதுக்கு பேர் தான் வந்து நியூ நார்மல். சார் நீங்கள் ஒரு பக்கம் மேக வெடிப்பு உண்டாகும்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் வெப்பம் அதிகமாகும், நார்மல் விட 46 டிகிரின்ட்டு அது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எப்படி தான் நாங்கள் இது பண்ணுறது சார்? அதான் சார் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் சார். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் சார். அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, எல்லா வழியிலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொதுமக்கள் உத்தரவு உங்களுக்கு மழை காலத்திலேயே ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம். ரெட் அலர்ட் கொடுத்தும் நீங்கள் போய் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வண்டிகள் போயிட்டு தான் பிழைப்பு நடத்த போயிட்டு தான் இருந்தாங்க. அவர்களுக்கு என்னென்னா அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய ரெட் அலர்ட்னாலும் இந்த பெரிய பெரிய ஜனத்தொகை உள்ள இந்த நாட்டில் அன்றாட அன்னைக்கு அவங்க வேலைக்கு போகலன்னா அன்றைக்கி அந்த காசு இல்லை. அந்த பவர் லைனுக்குள்ளே இருக்காங்க இல்லைங்களா, ஏழ்மை நிலையில் இருக்காங்கல்ல, அவங்க வெயிலோ இதெல்லாம் பணயம் வைத்து தான் செய்கிறார்கள். பணயம் வைத்து செய்யும்போது ஒரு சில 1-2 ஆங்காங்கே ஒரு இடத்துல ஒரு தடுமாற்றங்கள், ஒரு உயிர் சேதம் இருக்கத்தான் செய்யுது. மழை காலங்கள்லேருந்து உயிர் சேதம் இருக்குது, வெயில் காலங்கள்லேருந்து உயிர் சேதம் இருக்க தான் செய்யுது, ஒன்றும் தவிர்க்க முடியாது. சரி, இது இந்தியன் மெட்ரியாலிட்டின்னு திரும்ப சொல்லியிருக்காங்க. தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவக்காற்று மழை இந்த வாட்டி நார்மல் விட மிக கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான உங்கள் மழை அளவு கம்மியாக இருந்தாலும் சராசரி விட கம்மியாக இருக்கும். சராசரியை விட கம்மியாக இருந்தாலும் உஷ்ணத்தை கவரக்கூடிய ஈரக்காற்று கூட வரும். அதை பற்றி நீங்கள் கவலையே வேண்டாம், எந்த கவலையும் வேணால். வானிலை அறிக்கையை தாண்டி உலகளாவிய பருவநிலையில் காற்றினுடைய சுற்றுகள்லாம் நம்ம கணக்கிடும் போது மே 28 பிற்பாடு அழகான குளிர்ந்த காற்று இங்கே வருது. மழை பெய்தோ இல்லையோ குளிர்ந்த அரபிக் காடன் வருது, காற்றுன்னு வருது. 28 ஆனந்தம். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு 5 மே 28 வரைக்கும் 25 தமிழகத்துக்கு ஒரு யமகண்டம். அப்படி வச்சிங்களேன், ஒரு யமகண்டம்னா நீங்கள் போகாம தவிர்க்கிறீங்களா சார்? நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க ராகுகாலம் யமகண்டம்னா தவிர்க்கிறீங்களா? அதே மாதிரி இந்த 12 to 3 தவிர்த்துருங்க. ஆமாம், யமகண்டம் அவ்வளோதான். தமிழகத்திற்கு யமகண்டம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வெளியே வந்தால் யமகண்டம் போக வேண்டியதான், டிக்கெட் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து நிலை, அதுக்கு பேர் ஆபத்து நிலையை நீங்கள் ஆபத்து நிலையை தள்ளி போட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு 10 நாள் தள்ளி போட்டிங்கன்னா ஆனந்தம். 28 ஆனந்தம். உயிர் சேதம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சொல்கிறது வந்து 12 to 3 வரைக்கும் இந்த கத்திரியில் வெளியே வராதீங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடங்க. இல்லைங்க, முடங்கிங்க இருந்தவனுங்க இயங்குங்க, ஆனால் நிழல்லையே இயங்குங்க, அவ்வளோதான். அது நீங்கள் சொல்கிறது பார்ப்போம் சார். மக்கள் விழிப்புணர்வுக்கு கொடுத்துருக்கீங்க. தமிழகம் எப்பவுமே விழிப்புணர்வு மாநிலம்தான். கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி எல்லாமே நம்ம இந்தியாவில் நம்ம அறிவாளிகள் தான். இந்த அறிவாளிகள் இந்த நியூ நார்மலை எப்படி எதிர்கொள்கிறோம் அழகாக நம்ம சந்திச்சிடலாம். நமக்கு வந்து உங்களுக்கு வந்து நிதானம் தேவை. நிதானத்தை மேற்கொள்வோம். சிறப்பாக அறிவியல் மேலான எல்லாம் வெற்றி பெற்றலாம். மே 28 சந்திப்போம். ஆனந்தமான மே 28 வரும். நன்றி. சரி சார், இந்த நியூ நார்மலை பற்றி எங்கள் கூட பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி.